सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। स्वर्ण श्री गुरुभ्यो नमः। स्वर्ण 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 श्री शंकर विजय मकरंदम स्वर्ण स्वर्ण 11வது आस्वादम स्वर्ण 66வது श्लोकम स्वर्ण 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 ஆச்சாரியால் காசிக்கு போயிருக்கார். ஸ்வர்ண ஸ்வர்ண காசியிலே ஒவ்வொரு தேவதையாக அந்தந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு அன்னபூர்ணையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். ஸ்வர்ணத்தான் வர்ணிச்சுட்டு இருக்கோம். அந்த கட்டத்தில் இருக்கோம். ஸ்வர்ண பிரதக்ஷிண கிரமம் குர்வன் க்ஷேத்திர தீர்த்த நிஷேவகா காஷீபுராதிநாதம் தம் காலபைரவம் ஆனமது. ஸ்வர்ண பிரதட்சிணமாக அந்த க்ஷேத்திரத்திலே ஸ்வர்ண அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு வழியில இருந்த அத்தனை தீர்த்தங்களையும் சேவித்து கொண்டு போகும்போது காஷி நகரத்துக்கு ஸ்வர்ண ஒரு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபைரவரை பார்த்தார். காலபைரவர் கோவிலுக்கு போனார். அங்க காலபைரவம் ஆனமத்து அவருக்கு நமஸ்காரம் செய்தார். அங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்றார் காலபைரவரை பத்தி. தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாழ யஜ்ஞசூத்திரம் இந்துசேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. காலபைரவாஷ்டகம் பேரும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே அப்படின்னு வரும். காலபைரவரை பத்தி வர்ணிக்கிறார். தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம். ஒரே படம், ஒரே பதம் இது. ஸ்வர்ண அங்கிரி பங்கஜம். அங்கிரினா கால், பதங்கிரி சரணோஸ்திரியாம். பங்கஜம் அப்படின்னா பாத கமலம். பங்கஜம்னா கமலம். அங்கிரி பங்கஜம்னா பாத கமலம். ஸ்வர்ண அவருடைய பாத கமலம் எப்படி இருக்கு? தேவராஜ சேவியமான பாவனா. ரெண்டு விசேஷம் கொடுத்திருக்காரு. ஸ்வர்ண தேவராஜகாங்கிறது இந்திரன். இந்திரன்கள்லாம் சேவிக்கக்கூடிய பாத கமலம் கொண்டவர். அதே சமயத்துல வணங்கினவர்களை பவித்திரப்படுத்தக்கூடிய பவித்திரமான ஒரு பாத கமலங்களை உடையவர். அதனால தேவராஜ சேவியமான பாவன் அங்கிரி பங்கஜம். அப்படி உள்ள காலபைரவருக்கு நமஸ்காரம். நான் அவரை பக்தியுடன் வணங்குகிறேன். வியாழயஜ்ஞ சூத்திரம் இது அடுத்த விசேஷம். யஜ்ஞ சூத்திரம்னா பூநூல். யஜ்ஞ சூத்திரம்னு சொல்றது. பிரம்மசூத்திரம் எல்லாம் கூட சொல்றது உண்டு. யஜ்ஞோபவீதம். வியாழன்னா பாம்பு, நாகம். நாக யஜ்ஞோபவீதியா இருக்காராம். பரமசிவன் அந்த நாகங்களையே யஜ்ஞோபவீதமாக போட்டுருக்காருன்னு வர்ணிப்பார். அதே மாதிரி இவரும் நாகத்தை யஜ்ஞோபவீதமாக போட்டு கொண்டிருக்கிறார். இந்து சேகரம். தலையிலே சந்திரனுடைய பிறை இருக்கு. சந்திரனை சிரசுக்கு அலங்காரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். கிருபாகரம். தயை செய்யக்கூடியவர், மிகவும் தயை உள்ளவர். நாரதாதி யோகி விருந்த வந்திதம். நாரதம் முதலிய யோகிகளுடைய சமூகங்கள் இவரை வணங்குகிறது. அவர்களால் வந்திக்கப்பட்டவர். திகம்பரமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. இந்த காசிபுரத்துக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய காவல் காக்கிற தெய்வம்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி காவல் காக்கிற தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை வணங்குகிறேன், பஜிக்கிறேன். அதுல 3 ஸ்லோகம் எடுத்து போட்டிருக்கார்.
அந்த அஷ்டகத்திலிருந்து. சூல டங்க பாஷ தண்ட பாணி மாதி காரணம் ஷியாமகாயம் ஆதிதேவம் அக்ஷரம் நிராமயம் பீம விக்ரமம் பிரபும் விசித்திர தாண்டவ பிரியம் காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே. சூல டங்க பாஷ தண்டபாணி, கைகள்ல பல ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கார். சூலம் வச்சுட்டு இருக்கார், டங்கம்னு ஒரு ஆயுதம், பாஷங்கிறது ஒரு ஆயுதம், தண்டம், இது எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருக்கார் ஆயுதங்கள் எல்லாம். ஆதி காரணம், ஜகத்துக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர், அதாவது பரமாத்மாவாக அந்த சுவாமியை அவர் பார்த்து வர்ணிக்கிறார். ஆதி காரணம், ஜகத்துக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கிறவர். ஷியாம காயம், கருத்த நிறமுடைய உருவத்தை கொண்டவர் காலபைரவர். அதனால காலபைரவர்னு பேர், கருப்பா இருப்பார். ஷியாம காயம், ஆதி தேவம், தேவர்களுக்கெல்லாம் தேவரா ஆதி தேவதையாக இருக்கக்கூடியவர். அக்ஷரம் நிராமயம், அக்ஷரம்னு பரமாத்மா சொல்றது விநாசம் இல்லாதவர். நிராமயம், எந்த ஆமயம்னா ரோகம், எந்த ரோகமும் இல்லாதவர். அதான் கஷ்டமே துக்கமே இல்லாதவர். சரீர ரோகமும் கிடையாது, மனோரோகமும் கிடையாது. மனோரோகத்தை துக்கம்னு சொல்றது. பீம விக்ரமம், அவருடைய பராக்கிரமங்கிறது பயங்கரமான பராக்கிரமம், யாரும் தாக்குப்பிடிக்க முடியாது, அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. பிரபும், பிரபுவாக இருக்கிறார். விசித்திர தாண்டவ பிரியம், பலவிதமாக விசித்திரமாக தாண்டவம் செய்யக்கூடியவர், அது அவருக்கு பிடித்த விஷயம். அப்பேற்பட்ட காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. தர்மசேது பாலகம் த்வதர்ம மார்க நாசகம் கர்ம பாஷ மோச்சகம் சுஷர்மதாயகம் விபும் ஸ்வர்ண வர்ண கேச பாஷ சோபிதாங்க நிர்மலம் காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே. தர்மசேது பாலகம், தர்மசேது அப்படின்னு சொன்னா தர்மத்துக்கு ஒரு எல்லை இருக்குமோ இல்லையோ, அந்த எல்லையை மீறக்கூடாது. ஆக அந்த தர்ம சேத்துன்னு அதைத்தான் சொல்றது. அந்த எல்லையை காப்பாற்றக்கூடியவர், யாரும் தர்மத்தை மீறாம இருக்கிறதுக்கு அவர் வழிபண்றார். அதர்ம மார்க்க நாசகம், தர்மசேது பாலகன் துவதர்ம மார்க்க நாசகம். தர்மசேத்துவ பாலனம் பண்ணுவார், காப்பாத்துவார் தர்மத்தை, அதே சமயத்துல அதர்ம மார்க்கத்தை நாசம் பண்ணக்கூடியவர். அதர்மம் பிடிக்காது, தர்மத்துலதான் இருப்பார். கர்மபாஷ மோச்சகம், கர்மபாஷத்துல கட்டுப்பட்டு இருக்கிறவாளுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர். கர்மபாஷ மோச்சகம். சுஷர்மதாயகம், சுஷர்மா, சர்மான மங்களம், சுகம், பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடியவர், மோட்ச சுகத்திற்கு வழி பண்ணக்கூடியவர். விபும், இதெல்லாம் என்ன தெரியுதுன்னு சொன்னா, அந்த காஷி மரணம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, காஷி மரணான்னு முக்தின்னு சொல்லுவார். காஷியில யாருக்கு மரணம் ஏற்படுறதோ அவளுக்கு மோட்சம். அவ பாப்பிகளா இருந்தால் அப்ப எப்படி மோட்சம் வர முடியும்? அந்த பாபத்துக்கெல்லாம் பலத்தை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா அனுபவிச்சிருவா. எங்கன்னா நேரம் நரக்கத்துக்கு போய் அனுபவிக்கிறது இல்லை. மற்றவாள்லாம் நரக்கத்துக்கு போய் அனுபவிச்சு பாவம்லாம் தீர்ந்து அதுக்கப்புறம் கிரமமா போகணும். இங்க அப்படி இல்லை. காசியில மரணமானவாளுக்கு இவர் அந்த வேலையை பண்ணிடுவார். நரக்கத்தை விட பெரிய வேதனையை கொடுத்து அவருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாபங்களுக்கெல்லாம் பரிகாரத்தை அங்கேயே பண்ணி அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்குறான். ஆக காசியில மரணம் ஆச்சுன்னு சொன்னா நரக்கத்துக்கு போக வேண்டாம். ஆனா நரக்க வேதனையை அங்கேயே அனுபவிச்சு அந்த பாபத்தை எல்லாம் தீர்த்து விடலாம். அதுக்கப்புறம் சுவாமி உபதேசம் பண்ணி தியானம் பிறந்து மோட்சம் வரும்னு சொல்றான். அதனால சுஷர்மதாயகம், ரொம்ப நல்ல சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஸ்வர்ண வர்ண கேசபாச சோபிதாங்க நிர்மலம், அவருடைய நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த அங்கங்கள்ல தங்க நிறத்துல கேசங்கள் சோபிக்கிறதா. ஸ்வர்ண வர்ணத்துல அவருடைய கேசங்கள்லாம் பழுப்பு நிறமா இருக்கு.
அப்படின்னு தெரிகிறது. சோபிதாங்க நிர்மலம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. ஆனா வர்ணிக்கிறார், நேர பார்த்தா மாதிரியே வர்ணிக்கிறார். அதை நேரம்னா வெறும் மூர்த்தியை பார்த்தா இது தெரியாதோ இல்லையோ, அந்த ரூபத்துல சுவாமியை தியானம் பண்ணி ஆச்சாரியால் வர்ணிக்கிறார். இதி பஞ்சக்ரோஷ யாத்ராம் சக்கரே சாஸ்திர விதானதா. அந்த மாதிரி அந்த அந்த காசியில பஞ்சக்ரோஷ யாத்திரைன்னு ஒண்ணு. குரோஷம் அப்படிங்கிறது ஒரு தூர அளவு சொல்லக்கூடியது. 5 குரோஷம் அதை சுத்தி வந்தா காசியை பிரதட்சணம் பண்ணினதாக ஆகும். காசிக்கு வெளியிலேருந்து அப்படியே உள்ள போய் 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 எங்க பரட்டமோ அங்கேயே வரணும். இது பஞ்சக்ரோஷி யாத்ரா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா இப்பவும் பண்றவா பண்ணிட்டு இருக்கா. 5 நாளோ ஏதோ ஆகும். அங்கங்க போய் நடந்து போய் அங்கங்க தர்மசாலையில தங்கி இருந்துண்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டு அங்க போகச்சே அந்த தரிசனம் எல்லாம் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்கு. என்னென்ன சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற கிரமங்கள்லாம் இருக்கு. அதை கிரமமா பண்ணிட்டு பஞ்சக்ரோஷ யாத்திரைங்கிறது பண்ணுவா. ஆச்சாரியாலும் பஞ்சக்ரோஷ யாத்திரை பண்ணாலாம் காசிக்கு போய். இது பஞ்சக்ரோஷ யாத்திராஞ்சக்கரே சாஸ்திர விதானதா. அந்த சாஸ்திரத்துல சொன்னபடி நியமத்தோடு பஞ்சக்ரோஷ யாத்திரை பண்ணினாரா. விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் ஜைகீஷவ்ய குஹாம் கங்காம் பவானீம் மணிகர்ணிகாம் நிஷேவ்ய பூஜயாமாச சாஸ்திர திருஷ்டி விதானதா. சாஸ்திர திருஷ்ட விதானதா திருஷ்டி விதானதா ரெண்டும் இருக்கலாம். அந்த சொல்லுவாளோ இல்லையோ, விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் அப்படின்னு வருஷா காசியில பார்க்க வேண்டிய அந்த சுவாமி தரிசனம் பண்ண வேண்டியதெல்லாம் கிரமமா சொல்லுவா. விஸ்வேஸ்வரனா விஸ்வநாதர், மாதவர்னா பிந்து மாதவர், டுண்டி கணபதி, அம்பாள் அன்னபூர்ணா, தண்டபாணின்னு பைரவருக்கு பக்கத்துல தண்டபாணி பைரவர்னு ஒருத்தர் இருக்கார். அஷ்ட பைரவர்னு சொல்லுவா. அதுல தண்டபாணின்னு ஒருத்தர் இருக்கார், பக்கத்திலே இருக்கார். தண்டபாணிஞ்ச பைரவம் கால பைரவர். அப்புறம் குஹா ஜைகீஷவ்ய குஹான்னு ஒண்ணு இருக்கு. அதை காசி யாத்திரை பண்றவாள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவா. அப்புறம் கங்கா நதி பிரசித்தம். பவானிங்கிறது அன்னபூர்ணாதேவி. அப்புறம் மணிகர்ணிகா. இதை எல்லாத்தையும் அவரை சேவித்து நிஷேவ்ய பூஜையாமாச. எல்லாரையும் தரிசனம் பண்ணி அங்கங்க செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்தார். எப்படி? சாஸ்திர திருஷ்டி விதானதா. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த விதியை அனுசரித்து அங்க செய்ய வேண்டிய காரியங்களை பூஜைகளை செய்தார். நிரவதி சுகதேன ஸ்வாத்மபாவம் கதேன பிரதித சுஜன கீர்த்தி சங்கரோ தேசிகேன ஸ்ருதி சிகர விசாரே பிரேரிதோசௌ ஹி காஷீம் யதிவர குணயுக்தா பிராப்ய தஸ்தௌ யதீஷா. அந்த காசியில இந்த மாதிரி சுவாமி தரிசனங்கள்லாம் பண்ணிட்டு அங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டார். ஏகா தங்கினார்னா அங்க இருந்துட்டு தான் அவர் வேதாந்த பிரச்சாரம் ஆரம்பிச்சார். உபனிஷத்து பிரஸ்தானத்திரயம் எல்லாம் அங்கதான் உபனிஷத் பாஷ்யம் எல்லாம் அங்கதான் பண்ணார்னு சொல்றாரு. அங்க போய் இந்த சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு குரு சொல்றார். கோவிந்த பகவத் பதால் சொல்லியிருக்கார், தேசிகேனா பிரேரிதா. தேசிகர் எப்படி? தேசிகர்னு சொன்னா குரு. கோவிந்த பகவத் பாதால் அவரை பிரேரணை பண்ணி நீ காசிக்கு போ, என்கிட்ட வாங்கிண்ட அந்த வித்ய பிரச்சாரம் செய், பாஷ்யங்கள் எழுது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கார். நிரவதி சுகதேன ஸ்வாத்மபாவம் கதேன. அவர் எப்படி இருக்கார் இப்போ? கோவிந்த பகவத் பாதால் அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்ததுனால ஆத்மஸ்வரூபமாவே ஆயிட்டார். நிரவதி சுகதம், அபரிச்சின்னமான அந்த ஆனந்தம், அதுதான் நிரவதி சுகம். அப்பேற்பட்ட அபரிச்சின்னமான ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மபாவத்தை அடைந்த அந்த வாத்தியார் குருவால பிரேரணை செய்யப்பட்டு பிரதித சுஜன கீர்த்தி,
சங்கரஹா, இது சங்கரருக்கு விசேஷனம். சங்கரருடைய கீர்த்திங்கிறது நல்லவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், எல்லாரிடத்திலும் பிரசித்தம். அவரை தெரியாம ஒரு நல்லவன் இருக்க முடியாது, துஷ்டா இருக்கலாமோ என்னவோ. பிரதித சுஜன கீர்த்திகி, சுஜனர்கள் விஷய மத்தியில இவருடைய கீர்த்தியானது, இவரை பத்தி தான் பேச்சு அப்படியே பரவி இருக்கு. அப்பேற்பட்ட சங்கரர் ஸ்ருதி சிகர விசாரே பிரேரித வசவு. இந்த வாத்தியார் வந்து ஸ்ருதி சிகரன்னா வேதாந்தம், வேதாந்த விசாரத்திலே பிரேரணை செய்யப்பட்டு காசியில போய் வேதாந்த விசாரம் பண்றாரா. காசியும் பிராப்திய யதி வர குணயுக்தா, ஒரு சந்நியாசி எப்படி இருக்கணுமோ அந்த உத்தமமான குணங்களோடு கூட அந்த காசியில தஸ்தௌ யதீஷா, இந்த யதீஸ்வரன் சங்கரர் காசியில வாசம் பண்ணினார். நமஸ்ரீ சங்கராச்சாரிய குரவே சங்கராத்மனே ஷரீரிணாம் சங்கராய சங்கர ஞான ஹேதவே. 11வது ஆஸ்வாதம் முடியிருச்ச ஒரு மங்களாச்சரணம். நமஸ்ரீ சங்கராச்சாரிய குரவே, ஜெகத்குருவான அந்த சங்கராச்சாரியருக்கு நமஸ்காரம். அவர் குரு, அவர் தான் ஜெகத்குரு. சங்கராத்மனே, அவர் சங்கரருடைய அவதாரம், தானும் சங்கரர் சிவனுடைய அவதாரமான அந்த குருஸ்வரூபியா இருக்கக்கூடிய சங்கராச்சாரியருக்கு நமஸ்காரம். ஷரீரிடாம் சங்கராய, எத்தனை சங்கரவர், அவர் பேர் சங்கரஹா, சங்கரருடைய அவதாரம். ஷரீரிடாம், யாருக்கெல்லாம் சரீரம் உண்டோ அவெல்லாம் ஷரீரி. ஆக ஜனங்களுக்கு சங்கராய, க்ஷேமத்தை கொடுக்கிறவர், தன்னுடைய உபதேசம் மூலமாக ஜனங்களுக்கு க்ஷேமத்தை கொடுத்தவர் அவர். அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொன்னா எதுக்காக நமஸ்காரம் பண்றேன்னா சங்கர ஞான ஹேதவே, நமக்கு நிரந்தரமான அந்த சுகம் மோட்சம்னு சொல்றோமே, அந்த மோட்சத்துக்கு காரணமான ஞானத்தை கொடுப்பதற்காக அவருக்கு நமஸ்காரம் பண்றேன். தத்வித்ய பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினஹா. தத்துவஞானிகள் அவதான் உபதேசம் பண்ண முடியும் ஞானத்தை. ஆனா அதப்போ அந்த அவாகிட்டேருந்து ஞானத்தை கிரகிக்கணும், உபதேசத்தினால ஞானத்தை கிரகிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு, நமஸ்காரம் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும். அப்ப அந்த விதத்துல சங்கரமான ஞானம், அதாவது பரமசுகமான அந்த மோட்சத்துக்கு ஹேத்துவான ஞானத்தை அடைவதற்காக இந்த சங்கராச்சாரிய குருவுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். இதோட இந்த 11வது ஆஸ்வாதம் பூர்த்தி ஆயிடுறது. 12வது ஆஸ்வாதம். இந்த 12வது ஆஸ்வாதத்துல முதல்ல சிஷ்ய ஸ்வீகார விஷயம் வருது. நாம அதனுடைய முதல் மங்கள ஸ்லோகத்தை படிப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் கலைக்க போவோம். குஹனாந்த்யஜ விஸ்வநாத சிருஷ்டோ துருஹிண வியாச வரோதிதானுசிஷ்டஹ மமதாம் மமதாவதேஷ பிந்த்யாத் நமதச்சோரபதிம் நமதச்சோபரதிம் ததாது அனிந்த்யா. குஹனாந்த்யஜ விஸ்வநாத சிருஷ்டஹ துருஹிண வியாச வரோதிதானுசிஷ்டஹ மமதாம் மமதாவதேஷ பிந்த்யாத் நமதச்சோபரதிம் ததாது அனிந்த்யா. இந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்லோகம் ஆச்சாரியால் கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கிறது. நம்ம வந்து ஆச்சாரியால் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றோம். அந்த கவி பண்றார், என்ன சொல்றார், இந்த ஆச்சாரியர் மமதாம் பிந்த்யாத், எனக்கு எல்லா இடத்துலையும் இது என்னுடையதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையோ, மமபாவம், அகம்பாவம் மமபாவம்னு சொல்றோமோ, அகந்தாம் மமதா, அகந்தை மமத்தைன்னு சொல்லுவோமே, அந்த மமத்தையை போக்கட்டும். எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து மமத்துவம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கே, அந்த மமத்துவங்கிற பாவத்தை
இந்த ஆச்சாரியால் நிவர்த்தி செய்யட்டும். அவரை நான் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த பாவம் வேண்டாம், இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறார், உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய எனக்கு நல்ல உபரதியை கொடுக்கணும். சாந்தோ தாந்தா உபரதா அப்படின்னு உபரத்தி சொல்றது. திதிக்ஷு சமாஹிதா ஸ்ரத்தாவித்தா 6 சமாதி ஷட்கம். அதாவது மற்ற இந்திரியங்கள்லாம் நமக்கு அடங்கி இருக்கணும், மனசை நம்ம சொன்னதை கேட்டு அடங்கி இருக்கணும். சாந்தகா தாந்தகா. உபரதகான்னு சொன்னா எனக்கு அனாவசியமா இந்த இந்திரியங்கள் மூலமாக எந்த விக்ஷேபமும் வரக்கூடாது. இது உபரதி. இந்திரிய விஷயங்கள்லேருந்து இந்திரியங்கள் தானாகவே வேண்டான்னு சொல்லி நிறுத்தின்றதுதான் விக்ஷேபம் எதுவும் இருக்காது. ஆக இது ஒரு உபரதி. எல்லா கர்மாவிலையும் தியாக புத்தி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி சந்நியாசத்தை வாங்கிக்கிறதும் உபரத்தின்னு சொல்லப்படும். இங்க நாம பொதுவா 2ல எந்த அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம். உபரத்தி அப்படின்னா இவர் ஏற்கனவே சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாருன்னா எனக்கு சந்நியாசத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளை போல சாமானியப்பட்டவாளா இருந்தால் அப்ப என்ன பண்ணலாம்? அனிந்தியாம் உபரத்தின் ததாத்து. நல்ல உபரதி. அந்த பாஹ்ய விஷயங்கள்ல நமக்கு ஒரு விக்ஷேபம் ஏற்படுறதே, அந்த விக்ஷேபம் இல்லாத ஒரு நல்ல நிலையை அவர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இப்படி அவர்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவருடைய பிரபாவத்தை வர்ணிக்கிறது முதல் பூர்வார்த்தம். என்ன சொல்றது? குஹனாந்தியஜ விஸ்வநாத சிருஷ்டா. அது மேல கொண்டு கதை வரப்போறது. அவர் காசியில இருக்கும்போது அவரை பரீட்சிக்கிறதுக்காக மாயையால ஒரு அந்தியஜ வேஷத்துல சுவாமி வந்துட்டார். விஸ்வநாதன் பரீட்சை பண்ணி பார்த்திருக்கார். அவர் வராரு, இவர் ஸ்நானம் பண்ணி மடியா வந்துட்டு இருக்கார். மடியா வந்துட்டு இருக்கும்போது சிஷ்யாவெல்லாம் சொல்லிட்டா என் மேலப்படாத தள்ளு அப்படின்னு சொல்லிட்டார். அவன் ஒரு பெரிய சண்டாள வேஷத்துல அவன் பாட்டி வந்துட்டு இருக்கான், தன்னுடைய பந்தாவா வந்துட்டு இருக்கான். அப்போ ஓரமா போன்னு சொன்ன உடனே அவன் கேட்கிறான், அது மேல வரும். என்ன கேட்கிறான்? எதை விளக்கவரா நீ? அன்னமயாது அன்னமயம். உன் சரீரமும் அன்னமயம், என் சரீரமும் அன்னமயம். இந்த அன்னமயத்தையும் அந்த அன்னமயத்தையும் நகர்த்தி இது தனியா இருக்கட்டும் அது தனியா இருக்கட்டும்னு விளக்கணும் அப்படின்னு பாக்குறியா? அதுவா சைத்தன்யமேவ சைத்தன்யா. அந்த சைத்தன்யத்தையும் இந்த சைத்தன்யத்தையும் ஒதுக்கி அது அங்க இருக்கட்டா இது எங்க இருக்கட்டான்னு ஒதுக்கணும்னு பாக்குறியா? சொல்லு, பீஜவர ப்ரூஹி அப்படின்னு கேட்கிற. உடனே புரிஞ்சுட்டார், இது யாருன்னு. இது சாதாரணம் இல்லை, சாமானியப்பட்டவன் இல்லை, சுவாமி தான் இது கண்டுபிடிச்சு. அப்போதான் மனிஷா பஞ்சகம்ங்கிறது வருது. சண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குரு ரித்தேஷா மனிஷா மமா, அது மேல வரும். ஆக இந்த மாதிரி புகனான வஞ்சனை ஏமாத்திரத்துக்காக அந்தஜ வேஷத்துல விஸ்வநாதர் வந்தாரே, அவருடைய அவதாரம் தானே இது, அவருடைய சிருஷ்டி தானே இந்த சங்கரர். அதனால அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர், அவருடைய அனுகிரகத்தினால இந்த அவதாரம் வந்தது, சங்கரர் வந்தார். அதே சமயத்துல இவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தது நிறைய பேர் இருக்கா. துருகிண வியாசவரோதிதானு சிஷ்டா. துருகிணான பிரம்மா, வியாசர் நமக்கு தெரியும். இவாளுடைய உதித்தம், அதாவது அவளுடைய உபதேசத்தினாலே நன்றாக அனுசிஷ்டா, சிக்ஷிக்கப்பட்டு அந்த விஷயத்தை அறிந்தவர், ஞானத்தை பெற்றவர். அப்பேற்பட்ட அந்த சங்கரருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் பண்ணி என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொன்னா, உலகத்துல எனக்கு மமா அப்படின்னு சொல்லி மமத்துவங்கிறது பாவம் எங்கேயும் இருக்க வேண்டாம். அதே சமயத்துல நல்ல உபரதி மனசுக்கு ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு ஒரு நல்ல மங்கள ஸ்லோகம். இது 12வது ஆஸ்வாதத்துக்கு மங்கள ஸ்லோகமாக இருக்கு. நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திட்டோம். ஓம்